செக் பண்ணிக்கோங்க. வாய் சொல்றாரு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுகிறோம். கர்த்தர் மூன்றாவதாக நமக்கு ஒரு காரியத்தை இங்கே நினைப்பூட்டுகிறார். நம்முடைய விருப்பம் என்னவாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 22 அதனுடைய 11வது வசனம். சுத்த இருதயத்தை என்னிலே என்ன பண்ணுங்க? சுத்த இருதயம் எனக்குள்ள வேணும். ஆமீன் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட விருப்பம் உடையவர்களா இருக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். சுத்தம் இருதயம்னா என்ன தெரியுமா? கபடு இல்லாத இருதயம், வஞ்சகம் இல்லாத இருதயம். இதை கர்த்தர் அவர் விரும்புகிறார். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். சாலமோன் கர்த்தரிடத்தில் கேட்டது அவருக்கு எப்படி இருந்ததா? உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று விருப்பம் இருக்கிற உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் அவருக்கு உகந்ததாய் மாற்ற அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்துக்கு பயப்படணும்பா. ஆமே, நான் உயர்ந்தவன் தான், என் குடும்பத்தின் தலைவன் தான், என் தொழிலில் நான் தான் சீனியர், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் தான் மூத்தவன், என் குடும்பத்தில் நான் தான் மூத்தவன். அப்படி இருந்தும் கூட நான் உம்முடைய நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாய் நீங்களும் நானும் வாழுவது கர்த்தருக்கு விருப்பமாய் இருக்கிறது. அப்படி வாழ நினைக்கிறவர்களுடைய விருப்பத்தை கர்த்தர் உகந்த விருப்பமாய் நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில எங்க போய் முட்டி மோதி வந்தாலும் குமாரன் விடுதலையாக்கினால் ஒழிய மெய்யான சுகமும் விடுதலையும் எனக்கு இல்லை என்று நினைத்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை கர்த்தர் சுகப்படுத்தினார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. you can go. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். மூன்றாவது, கர்த்தர் விரும்புகிற விருப்பம், உங்களிலே இருக்க வேண்டிய விருப்பம் என்னவென்றால், நீதிமொழிகளில் வாசித்தோம், சுத்த இருதயம் என்கிற விருப்பத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துற. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். என் அன்புக்குரிய தேவச்சனமே, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாரை தரிசிப்பார்களா? ஆமா, தேவனை தரிசிக்கணும். தேவனிடத்தில் நீங்கள் உறவாடணும். தேவ பிரசனத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் நீங்க கேட்கணும், ஆண்டவரே, நான் உம்ம சமூகத்தில் வருவதற்கு, நான் உங்க சமூகத்தில் உட்கார்ந்து உம்மோடு பேசுவதற்கு, நான் உம்மோடு கூட உறவாடுவதற்கு, உம்மோடு சஞ்சரிப்பதற்கு எனக்கு என்ன இருதயம் தேவை தெரியுமா? சுத்த இருதயம் தேவை. ஆமென் சொல்லுங்களேன். நோவா தம்மை சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் எப்படி இருந்தான்னா? உத்தமனா இருந்தான், சுத்தமுள்ளவனா இருந்ததுனால வசனம் சொல்லுகிறது 9-10 வசனங்கள்ல, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. ஆதியாகமம். நோவாவின் வம்ச வரலாறு. இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனுமா இருந்தான். ஓ, ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவனை தான் கர்த்தர் தம்மோடு கூட அழைத்து கொண்டு போகிறார். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த சுத்த இருதயம் பறி போனதுனால தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு? வெளியே துரைத்து. உங்களுக்குள்ள இப்ப என்ன ஆற்று இல்ல? பியூரிஃபையான ஆற்று இல்ல. சுத்த இருதயம் உங்களுக்குள்ள இல்ல. கபடு வந்தது, கீழ்ப்படியாமை வந்தது, பாவம் வந்ததுனால இனி உங்களுக்கு இந்த தோட்டத்துல இடமில்லை. ஆனா தேவன் நோவா இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானா இருந்ததுனால அவன் யாரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்? தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்ட. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும், தேவ பிரசனத்தில் இருக்கணும். நான் ஒன்றை எதிர்பார்க்கிறேன் என்றால், கர்த்தர் என் பிள்ளைக்கு என்ன தேவை இருக்கிறது உடனே அவர் கிராண்ட் பண்ணுவதற்கு என் இருதயம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? சுத்த இருதயமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கர்த்தர் விரும்புகிறார். இதை நீங்கள் விருப்பமுடையவர்களாய் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். சுத்த இருதயத்தை எண்ணிலே என்ன பண்ணுங்க? சிருஷ்டிங்க ஆண்டவரே.
ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நான் உம்மை தரிசிக்கணும், உம்மோடு கூட சஞ்சரிக்கணும், உம்மோடு கூட நான் பயணிக்கணும். உம்ம கூட வந்துட்டாக்கா சீஷர்களுக்கு பசியே இல்லை, ஆகாரத்தை குறித்த கவலையே இல்லை. ஏசப்பா கூட போனவங்க யாராவது கவலைப்பட்டாங்களா? இல்லவே இல்லை. அவர் கூட போறதுனால அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மோடு பயணிக்கணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நான் உம்மோடு சஞ்சரிக்கணும் ஆண்டவரே, நான் உம்மோடு கூட ஆண்டவரே உறவாடணும் ஆண்டவரே. எனக்குள்ள அசுத்த எண்ணங்களை மாற்றும், எனக்குள்ளா இருக்கிற கபடான எண்ணங்களை மாற்றும், எனக்குள்ளாய் சுத்த இருதயத்தை கர்த்தர் சிருஷ்டியுங்க. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் விருப்பம் தேவனுடைய விருப்பமாய் மாறட்டும், உங்கள் விருப்பம் தேவனுக்கு பிரியமானதாய் மாறட்டும். நீங்கள் விரும்புகிறதை தேவன் அப்ரிஷியேட் பண்ணட்டும். சாலமோன் கேட்க கூடாததை கேட்கவில்லை. சாலமோன் எதை கேட்டான்? கர்த்தருக்கு பயப்படுவதனால் வருகிற ஞானத்தையும் அறிவையும் கேட்பது கர்த்தருக்கு உகந்ததாய் இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு ஆண்டவரே, நானும் உமக்கு பிரியமானதை செய்ய, நானும் நீர் விரும்புகிறதை செய்ய, நானும் நீர் விரும்புகிறதை எதிர்பார்க்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 22:11 வாசிங்க. கரெக்டா வாசிங்க பார்க்கலாம். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு? இனிமை. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். அவங்ககிட்ட காம்ப்ரமைஸ் இருக்காது. சுத்த இருதயம் உள்ளவன் என்ன பண்ண மாட்டான்? எதற்கு அபாத்திரமாய் ஆசைப்பட மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஆதி ஆகமத்தில் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆதி ஆகமம் 13ஆம் அதிகாரம். அந்த வசன பகுதியில் 2 மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று லோத். ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல பாண்டேஜ் இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நாள் கடந்த பிறகு 7வது 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம்னா, வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன உண்டாயிற்று? வாக்குவாதம் உண்டாயிற்று. குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தினுக்கு சொல்றான், லோத்து, எனக்கும் உனக்கும் என்ன, என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். பிரச்சனை பண்றவனா ஆபிரகாம் இங்க இல்லை. பிரச்சனை வேணாம், நம்ம சமாதானத்தோடு போவோம் அப்படின்னு ஆபிரகாம் நினைக்கிறான். இந்த உடனே ஆபிரகாம் இங்க ஒரு சஜஷன் கொடுக்குறான் லோத்துவுக்கு. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன். முதல்ல விருப்பத்தை ஆபிரகாம் லோத்துக்கிட்ட எதிர்பார்க்கிற, உன் விருப்பம் என் பிள்ளை தான், என் அண்ணன் பிள்ளை தான், என் சகோதரனுடைய பிள்ளை தான், உன் விருப்பம் என்னவா இருக்கிறது என்று ஆபிரகாம் லோத்துக்கிட்ட கேட்கிறான். லோத்து என்ன பண்றான் தெரியுமா? அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து யோர்தான் நதிக்கு அருகாமையில் இருக்கிற சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். ஆத்து ஓரத்துல இடம் வாங்குறான். ஆற்று ஓரத்துல இருக்கிற நிலங்கள்லாம் எப்படி இருக்கும்? நீர்வளம் பொருந்தி செழுமையாக இருக்கும். ஆபிரகாம் லோத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறான். சரி, நம்ம சகோதரன் தானே, நம்ம ரத்தம் தானே, டேய் நீ எடுத்துக்கோ, நீ உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய என்று சொல்லி ஆபிரகாம் லோத்துவின் இடத்துல அவனுடைய சஜஷனை உன் விருப்பப்படி செய்யடான்றான். இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நல்ல இருதயம் உள்ளவன் என்ன பண்ணோம், அண்ணா இவ்வளோ இடம் இருந்தாலும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், நானும் ஆசீர்வதிக்கப்படணும், நீயும் நல்லா வாழணும், நானும் நல்லா வாழணும், உன் சந்ததியும் நல்லா இருக்கணும், என் சந்ததியும் நல்லா இருக்கணும். ஏனென்றால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி சரியாய் பகிர்ந்து கொள்ளுகிற
அனுபவத்தை கர்த்தர் லோத்துக்கிட்ட எதிர்பார்த்தாரு. அதை ஆபிரகாம் மூலமா வெளிப்படுத்தினாரு. ஆனால் லோத்து என்ன பண்ணிட்டான் தெரியுமா? யோர்தான் நதிக்கரையில இருக்கிற பசுமையான தேசத்தை அவன் தெரிந்து கொண்டு என்ன சொல்றான் பாருங்க. பசுமையான தேசம், நீர்வளம் பொருந்தி இருக்கிறத கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகிற வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல. கர்த்தருடைய தோட்டம்னா எதுமா? ஆதாம் ஏவாளை படைத்து வைத்தார் அல்லவா, அதுதான் கர்த்தருடைய தோட்டம். லோத்து பார்க்கும் போது இதெல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கிறதே, இந்த இடத்துல நம்ம ஒன்றை விதைப்போமானால் அது 100 மடங்கு பலன் தருமே, இந்த நிலத்துல ஒன்றை நம்ம செய்வோமானால் அது பல மடங்கு நன்மை தருமே என்று சொல்லி இது என்ன தோட்டம் போல இருக்கு? கர்த்தருடைய தோட்டம் போல இருக்கிறது. இந்த தோட்டத்தை நம்ம பங்கிடக்கூடாது, நாமே அபகரித்து கொள்ள வேண்டும் என்று லோத்து விரும்பி என்ன செய்கிறான் பாருங்க. எகிப்து தேசத்தை போலும் இருக்கிறது என்று நம்பி, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகாக இருந்த சம பூமி முழுவதையும் என்ன படிச்சா? இன்னைக்கு ஷேர் பண்ற இருதயம் இல்லவே இல்லை. ஷேர் பண்ற இருதயத்திற்கான அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பங்கு வைக்கிறோம், எல்லாரும் பங்கிட்டுக்கன்றோம், தான் ஒருத்தனே அந்த பங்கு எடுத்துக்கிட்ட என்ன ஆவி சொல்லுங்க? சுயநல ஆவி. அவனுக்குள்ள சுத்த இருதயம் இருக்குமா? பங்கிட்டுக்கணும். ஒரு உலகத்துல நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, பகுத்துண்டு பல்லுயிர் உம்புதல் நூலோர் தொகுத்துற்று எல்லாம் தலை. பகுத்து உண்ண வேண்டும், எல்லாரும் சரியா பங்கிட்டு உட்கொள்ள வேண்டும் என்றுதான் உலக நீதியும் சொல்லுகிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? தங்கள் பங்குகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சரியாய் அளந்து பங்கிட்டு கொண்டார்கள். நம்ம அக்கா காலத்துல நீங்களாம் ரட்சிக்கப்பட்டப்போ அன்பின் விருந்துன்னு ஒன்று விபிஎஸ்ல நடத்துவாங்கல்ல. என்ன பண்ணுவாங்க? உங்க வீட்டில் இருக்கிற கருவாட்டு குழம்பு எடுத்தா எங்க வீட்டில் இருக்கிற கறி குழம்பு எடுத்தாரேன், எங்க வீட்டில் இருக்கிற கார குழம்பு உங்க வீட்டில் இருக்கிற புளி சோறு சாம்பார் எல்லாத்தையும் கொண்டு வா, எல்லாரும் ஒன்னா வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இந்த ஐக்கியம், இந்த ஃபெல்லோஷிப்பை இன்றைக்கு என்ன பண்ணிட்டா பிசாசு? கெடுத்து போட்ட. இதை இந்த அனுபவம் லோத்துக்குள்ள இருக்கிறதா என்கிறதை அறிய கர்த்தர் ஆபிரகாம் மூலமா சொல்றாரு, லோத்து இந்த தேசம் முழுவதும் நம்முடைய பார்வைக்கு முன்பாக இருக்கிறது, நீங்க இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன். அண்ணே, இந்த முதல் ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட கொடுத்துட்டீங்களே, நம்ம 2 பேரும் ஒன்னா பங்கிட்டு எடுத்துக்கோன்ற பொது நல்ல எண்ணம் லோத்துவுக்குள்ள இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான்? யோர்தான் நதிக்கரையில் உள்ள சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். லோத்து தெரிந்து கொண்டது பசுமையான தேசத்தை தெரிஞ்சுக்கிட்டான். பொறாமை, நாம ஒன்றை அனுபவித்துக் கொள்ள வேண்டும், நாம ஒருத்தன் தான் இந்த நன்மையை புசிக்கணும், இவனுக்கு கொடுக்க கூடாது என்கிற சுயநலமான எண்ணம் உடையவனாய் லோத்து இங்க காணப்பட்டான். இது நடந்த பிறகு கர்த்தர் ஆபிரகாமை பார்க்கிற 14வது வசனத்துல வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றாரு? லோத்து யோர்தான் நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் பசுமையான தேசத்தை மட்டும்தான் பார்த்தான். ஆபிரகாமே, நீ உன் விருப்பம் என்ன? விருப்பம் தெரியுமா? ஆபிரகாமுக்கு என்ன விருப்பம் இருந்துச்சு தெரியுமா? நான் சுயநலமா யாரையும் அபகரித்து அவன் ஆசைப்பட்டதை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் எப்போ என்னை ஆசீர்வதிக்கிறாரோ அப்போ அந்த நன்மை வந்தா போதும் என்று கர்த்தருடைய கரத்துல தன் விண்ணப்பத்தையும் தன் எதிர்பார்ப்பையும் வைத்திருந்தான். கர்த்தர் சொல்றாரு, எப்பா உன்னை பிடிச்ச லோத்து ஓடிட்டான், நீ இப்ப என்ன பண்ணு? உன் கண்களை ஏறெடுத்து பாரு. அழகா சொல்றாரு பாருங்க, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும். ஆபிரகாம் என்ன சொல்றான்? லோத்தை பார்த்து, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். கர்த்தர் இங்க என்ன சொல்ற தெரியுமா? நீ வடக்கேயும் தெற்கேயும் ஒரு ஆமென் சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் உள்ள தேசத்தையும் உனக்கு தருகிறேன்,
இந்த பக்கம் உள்ள தேசத்தையும் உனக்கு தருகிறேன். ஏனென்றால் உன் விருப்பம் உன் சுயத்தை சார்ந்து இல்லை, என்னை சார்ந்து இருந்தபடியினால லோத்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டான். நீ கேளாத பகுதிகள் முழுவதையும் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற காரணம் உனக்குள்ள வஞ்சக எண்ணெய் இல்லை, சுத்த இருதயம் இருந்ததனால். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து பிளஸ் பண்றாரு பாருங்க. லோத்து ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு போயிட்டான், இளையகுமாரனை போல போயிட்டான். அவன் ஒரு பகுதி, இது வந்தா போதும், இதை வச்சு நான் நீடித்த நாளா வாழ்ந்துருவேன், இதை வச்சு கோபுரத்தை கட்டிடுவேன், இதை வச்சு என்ன பண்றேன், வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிடுவேன் சொல்லி இளையகுமாரனை போல லோத்து எடுத்துக்கிட்டு போயிட்டான். பிறகு லோத்துவினுடைய சம்பவம் என்ன? சோதம் குமாராவில் துண்டக்கானோ துணியக்கானோ ஓடி வரும்போது தம் மனைவியையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். பிறகு அவன் வந்த பிறகும் கூட என்ன ஆயிடுச்சு, அவன் சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறி போனது. ஆபிரகாம் கர்த்தர் என உயர்த்தட்டும் சொல்லி காத்து கொண்டிருந்தான். இன்றைக்கு வரலும் ஆபிரகாமின் சந்ததி தங்கள் தேசத்துல நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்றாரு பாருங்க, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றா. ஆண்டோடைய அன்பு பாருங்க. ஆண்டவர் விருப்பத்தை கேட்கிறார். நம்ம விருப்பம் என்ன இருக்கு? ஐயோ முதல்ல எனக்கு வந்துடணும், முதல் பங்கு எனக்கு வந்துடணும், முதல் நன்மை எனக்கு வந்துடணும் அப்படின்னு நம்ம அவனுக்கு கிடைச்சிடக்கூடாது, அவன் அதை அனுபவித்து விடக்கூடாது, அவனுக்கு அந்த நன்மை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு சகோதரர்களுக்குள்ளவே குடும்பத்திற்குள்ளவே நம் சுயநல எண்ணமுடையவர்களாய் இந்த விலையுயர்ந்த பங்கு எனக்கு கிடைச்சிடாதா என்று அசுத்த எண்ணத்தோட இன்னைக்கு சிந்திக்கிற மனிதர்கள் உண்டு. ஆண்டவர் உங்களை அப்படி இருக்க வேணான்றார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? என் பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுமா? என் விருப்பம் என் பிள்ளை வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் தெரியுமா? என் பிள்ளை சுத்த இருதயத்தோடு இருக்கணும். சுத்த இருதயத்தோடு இருந்தால் என்னோடு கூட அவன் பயணிப்பான், அவன் தேவனை தரிசிப்பான். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. என்னோடு கூட சஞ்சரிப்பான். அவன் எனக்காக காத்து கொண்டிருக்கிறபடினால கேளாத சொத்துக்களை, கேளாத நன்மைகளை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்ததை போல இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த பூமியினுடைய நீளம் எவ்வளவோ, இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ, எவ்வளவு வேணும்னு விரும்புறியோ அவ்வளவும் உனக்கு நான் என்ன பண்றேன், உனக்கு உன் சந்ததிக்கு தரேன். லோத்து எதை பார்த்தான்? பசுமையாய் தோன்றுகிறது மாத்திரம் பார்த்தான். கடைசியில அவன் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் சமயங்களும் குறைந்து போய் தன் ஜீவன் தப்பினால் போதும் என்று ஓடி வந்துட்டான். அல்லேலூயா. ஆபிரகாம் சுத்த இருதயத்தோட என் தேவன் என்னை உயர்த்தட்டும் என்று சொல்லி தேவனுக்காக காத்து கொண்டிருந்தான். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த காரணம் என்னவென்றால் சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமே. நம்ம யாரோட நம்ம கர்த்தர் நமக்கு நிச்சயமா உங்களுக்குன்னு ஒரு பங்கு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அது எந்த சூழ்நிலை, அடிக்கடி சொல்லுவேன், நீங்க உட்கார வேண்டிய இடத்துல உங்களை தவிர பிராங்க்லின்னா உட்கார வேண்டிய இடத்துல வேறொருத்த வந்து உட்கார்ந்தா அந்த இடம் அவனுக்கு சரியாகாது. நீங்க உட்கார வேண்டிய, நீங்க அனுபவிக்க வேண்டிய, நீங்க சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை கர்த்தர் வேறு ஒருத்தருக்கு கொடுக்க விரும்புவதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமா கிடைக்கும், நீங்க அனுபவிக்க வேண்டியது நிச்சயமா வரும். நீங்கள் நன்மையை புசித்து சந்தோஷமாய் வாழுகிற நாட்களை கர்த்தர் வேறொருனுக்கு கொடுப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். உங்க உயர்வை நீங்க காணணும்னா நம்முடைய விருப்பம் எதுவா இருக்கணும் தெரியுமா? உங்க விருப்பம் தான் ஆண்டவரை என் விருப்பம். ஆமென். உங்க விருப்பம் தான் என் விருப்பம். நீங்க எதை செய்ய சொல்றீங்களோ அதை செய்யறேன்.
ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே. இங்க நெகேமியா சொன்னா, ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானாகிய என்னுடைய விண்ணப்பத்தை என்ன பண்ணுங்க, கேளுங்கப்பா. கர்த்தர் சொல்றார், உம்முடைய ரட்சிப்பு தான் என்னை குணமாக்கும் என்று, இயேசுதான் என்னை பூரணமாய் குணமாக்க முடியும் என்று தேவ சமூகத்தில் ஓடி வந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் அனுபவம் நமக்குள்ள வரட்டும். பணத்தால பூரணப்படுத்த முடியவில்லை, ஜனத்தால பூரணப்படுத்த முடியல, இயேசுவின் வஸ்திரத்தால பூரண சுகம் கிடைத்ததே. ஆண்டவரே, என்னை ரட்சிப்பது என் பணம் அல்ல, என்னை காப்பாற்றுவது என் பணம் அல்ல, உம்முடைய ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்களே பார்க்கலாம். அல்லேலூயா. என்னை வாழ வைப்பது பெருமையின் எண்ணம் அல்ல, என்னை வாழ வைப்பது எரிச்சலின் எண்ணம் அல்ல, என்னை வாழ வைப்பது பொறாமையின் எண்ணம் அல்ல. பொறாமப்பட்டு தன் ஆஸ்தியை அபகரித்து கொண்டு போன இளையகுமாரன் சொல்றான், ஆண்டவரே நான் செய்தது பரத்துக்கு விரோதமான பாவம். சுயநல இருதயத்தோடு ஓடினா அது யாருக்கு விரோதமான பாவமா? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து. அப்போ சுயநலம் இருதயம் வேண்டாம், கபடான எண்ணம் வேண்டாம். நீங்க கேட்கணும், ஐயா விருப்பம் என்னவா இருக்கணும் தெரியுமா? சுத்த இருதயம். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடு எப்படி இருக்கிறது? இனிமையா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே, நான் சுத்த இருதயம் உள்ளவனா வாழணும், கபடு எனக்குள்ள வேண்டாம், பாவம் எனக்குள்ள வேண்டாம், மற்றவனை பேசுகிற பரியாச எண்ணங்கள் எனக்குள்ள வேண்டாம். அது என்னைத்தான் கீழே தள்ளும், அது என்னைத்தான் மடங்கடிக்கும், அது என்னைத்தான் விட வைக்கும். மற்ற எனக்கு அது சொல்ல முடியுமா? என் தந்தரும் மற்றவனை சாகடிக்குமானா நான் பாவியா மாறிடுறேன். என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அக்கிரம சிந்தை உள்ளவர்களை என்னை விட்டு, அது ஆண்டவர் விரும்பல. என்னை நான் அகன்று போக வேண்டிய குணம் எனக்கு என்னத்துக்கு? சுத்த இருதயத்துக்கு கொடுங்க, உம்மோடு சஞ்சரிக்கணும். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். நோவா தேவனோடு சஞ்சரித்தான், ஆபிரகாம் தேவனுக்காக காத்திருந்தான். இவர்கள் எல்லாம் இன்றும் பேசப்படுகிறார்கள். நீங்களும் பேசப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 58ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். ஏசாயாவின் புஸ்தகம் தீர்க்கதரிசி 58வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் இங்கே நமக்கு இந்த இடத்துல வெளிப்படுத்துகிற காரியம் என்னன்னா, ஜனங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கணும்னு விரும்புறாரு. உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கணும்னா, அவருடைய வழியை அறிய விரும்பணும். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அவருடைய வழி. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அவருடைய வசனம் என்னை படுகுழியிலோ பாவத்திலோ அடைத்து செல்லாது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அவருடைய வசனம் என்னை நற்பாதையில நடத்தி கொண்டு போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீண்டு வந்த பிறகு அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி கொண்டு போனாராம். இதுவரையிலும் அந்த வழியில மனுஷன் போனது கிடையாது, மனுஷனும் போனது கிடையாது, மிருகங்களும் போனது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகும்போது அந்த வழியில யாரும் போல, இவங்க தான் பாதையே உருவாக்கி கொண்டு போறாங்க. ஆனா ஒரு தீங்கையும் அவர்கள் காணவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனை நோக்கி பயணித்தார்கள். தேவன் அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் மோசே கிட்ட சொன்னா, மோசே உனக்கு முன்பாகவும் என் ஜனங்களுக்கு முன்பாக என் சமூகம் என்ன ஆகும்? முன்னாடி போகும். என் வழியை நீங்க பின்பற்றி வரும் பொழுது நீங்கள் கானானை சுதந்தரிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க இந்த வசனத்துல, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல்
நீதியையும் செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழியை அறிய விரும்புகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் ஆண்டவர் உம்முடைய வழியை எனக்கு காண்பித்து கொடுங்கள், உம்முடைய பாதை எனக்கு நெய்யாய் பொய்யற்றம் ஆண்டவரே, உம்முடைய வழி என்னிலே வரட்டும், உம்முடைய வழியை நாங்கள் அறிய விரும்புகிறோம். நீதி நியாயங்கள் என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நமக்கு அதற்கு என்ன, அவருடைய வழியை அறிய விரும்புகிற ஜனமாய் நீங்களும் நானும் வாழணும். ரெண்டாவது, தேவனிடத்தில் சேர விரும்பணும்ன்ற. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன பண்றது கிடையாது, புறம்பே தள்ளும்போது கிடையாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை என்பது தேவன் வைத்திருக்கிற சித்தம். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். இப்ப இயேசுவுக்கு பிதா வைத்த சித்தம் என்ன? இயேசுவே குமாரனே, நீ என்ன பண்ணு, இங்க உட்கார்ந்துட்டு இருக்க என் ஜனங்களுக்காக நீ மரிக்கணும். உனக்காக நீ மரிக்கும்படி உனக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம் எது தெரியுமா? இந்த சிலுவை. இந்த சிலுவை தான் இயேசுவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு எக்ஸாம், ஒரு சோதனை. இந்த சோதனையில தான், இந்த சிலுவையில தான் இயேசு என்ன பண்ணும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். உங்களுக்கும் ஆண்டு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சித்தம் வச்சிருக்க, உங்களுக்குன்னு ஒரு சிலுவை இருக்கு. அது என்னவென்று கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் சேர விரும்புகிறவனை கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறாரு. அது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. என்னிடத்தில் வருகிறவரை புறம்பே தள்ளுவதில்லை. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதவர்கள் பரலோக ராஜ்யம். தன்னைத்தான் வெறுத்து எனக்குள்ள மேட்டிமை, பாவம், பரியாசம், இச்சை இல்லை. நான் சிறு பிள்ளைய போல உங்க நீங்களும் நானும் வாழ்ந்து விட நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 வசனங்கள் சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். 1, அவருடைய விருப்பம் என்னவா இருக்கிறது? சாலமோன் கேட்டது கர்த்தருக்கு உகந்ததா இருந்தது. இன்றைக்கு அதே போல தேவன் விரும்புகிறது என்னவென்றால், உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறபடினால என் விருப்பத்தை என் ஜபத்தை கேட்கலன்னு போது அது கர்த்தருக்கு பிரியமான விருப்பமாக இருக்கிறது. எந்த நாமம் சொல்லுங்க. இரண்டாவதாக, உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிற எனக்குள்ளால் உம்முடைய ரட்சிப்பு வர வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது. மூன்றாவதாக, சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க. அப்ப நான் 2 மனிதர்களை குறித்து சொன்னேன். அதை நீங்க எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்கோங்க. சுத்த இருதயம் நிறைந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், சுத்த இருதயம் இல்லாத லோத்துவை ஆண்டவர் வழி நடத்தின விதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக காத்திருந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயினுடைய அனுபவங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். கடைசியா சொன்ன, தேவனிடத்தில் சேர விரும்புகிற, அவருடைய பாதையை அறிய விரும்புகிறவர்களால் நீங்களும் நானும் வாழும்போது கர்த்தர் சொல்லுவார். சாலமோனை பார்த்து சொன்னது போல, சாலமோன் ஏறெடுத்த விண்ணப்பம் தேவனுக்கு எப்படி இருந்தது? உகந்ததாயிருக்கு. நீங்க இப்படி செய்வீங்கன்னா உங்களுடைய விருப்பமோ அவருக்கு உகந்த விருப்பமா மாறி. ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கனிகளை நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை, நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு காலம் தானே. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய, விரும்புகிறதை செய்ய நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் நன்மை புரிஞ்சு தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து நீர் விரும்புகிறதை நான் செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் விரும்புகிறதை நான் செய்யணும்பா. உமது வழியை எனக்கு காண்பித்து கொடுங்க. உமது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் சேர விரும்புகிற எனக்கு பாதையை சபைப்படுத்தி கொடுங்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். வசனம் சொல்லுகிற, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீங்கள் தேவனை நம்பி அவரிடத்துல சேர நீங்கள் விரும்பும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நேற்று தினத்துல நம்ம வாசித்தோம், நேற்று தினத்துல பார்த்தோம்ல, அந்த ஸ்திரீ
தன்னால் இயன்றதை செய்ததை கர்த்தர் என்ன பண்ணார்னா, ஆண்டவர் சொன்ன, இவளை தடப்பனதை இவள் என்ன கிரியை செய்திருக்கிறாள், நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று கர்த்தர் அவளை குறித்து சாட்சி பகிர்ந்தார். இன்றைக்கு சாலமோன் கேட்டான், நான் கேளாத ஞானம், இந்த உலகத்துல யாருமே கேட்காத ஞானத்தை கேட்டா. கர்த்தர் சொன்னாரு, இந்த விண்ணப்பம் எனக்கு உகந்தது என்று சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், நீர் விரும்புகிறதை நான் செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் விரும்புகிறத நான் செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கப்பான்னு நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறாளே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தை அனுதினமும் கேளுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளையா, நீர் விரும்புகிறத செய்கிற பிள்ளையாய் என்னை உருவாக்குங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தெய்வமே என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தெய்வமே என் துணையாளர். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. பாடுவோமா? உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்தவே. சொல்லுங்க, நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி 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 தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய அப்பா எனக்கு கற்றுத்தாரும் தெய்வம். நீரே என் தேவன், நீரே என் தேவன். ஆம் ஆண்டவரே, உம்மை விட்டா யார் இல்லை. நீரே என்
பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உமக்கு பிரியமானதை செய்யணும். நெகேமியா சொன்னார், ஆண்டவரே என் விண்ணப்பத்தை நீங்க கேட்கணும்னா நான் உமக்கு பயப்பட விரும்புகிறவன் என்று உமக்கு தெரியும். உம்முடைய நாமத்துக்கு பயப்படுக விரும்புகிற அடியேனுடைய ஜெபத்தை நீங்க என்ன பண்ணுங்க? கேட்டருளுங்க, கவனித்தருளுங்க என்று சொல்லி நெகேமியா கர்த்தருடைய சமூகத்துல தன்னை வெளிப்படுத்தினான். உலகத்துல பணத்தால கொடுக்க முடியாத ரட்சிப்பு, பொருளால கொடுக்க முடியாத ரட்சிப்பு, மனிதர்களால கொடுக்க முடியாத ரட்சிப்பை இயேசுதான் மெய்யாகவே எனக்கு ரட்சிப்பை சுகத்தை கொடுக்க முடியும் என்று தேவனுடைய சமூகத்தில் ஓடி வந்து வஸ்திரத்தை தொட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரியின் விருப்பம் போல என்னுடைய விருப்பம் மாறட்டும், உமது ரட்சிப்பு என்னை ஆளுகை செய்யட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் சுயநலமாய் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் சுத்த இருதயத்தோடு தேவனுக்கு காத்திருந்து தேவன் ஆசீர்வதிக்கிற பரிபூரணத்தை அடைந்ததை போல நானும் சுத்த இருதயம் உள்ளவனாய் உம்மோடு சஞ்சரித்து உம்மோடு பயணித்து நீர் கொடுக்க நினைக்கிற பரிபூரணங்களை பெற்றுக்கொள்ள கடவுள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இதுதான் எங்கள் விருப்பம் என்று கர்த்தர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வழியை நாங்கள் அறிய விரும்புகிறோம், உம்மிடத்தில் சேர விரும்புகிறோம் என்கிற வசனத்தின்படி உம்மிடத்தில் வருகிறவர்களையும் புறம்பே தள்ளுவதில்லை என்கிற வார்த்தையை நினைவு கொண்டு உம்முடைய சமூகத்தில் சேர விரும்புகிறோம் என்கிற விருப்பத்தை எனக்கு உம்முடைய பிள்ளைகள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படியாய் உம்முடைய வார்த்தையை நீர் தந்திருக்கிறீர். இந்த வார்த்தைகளை நீர் ஆண்டவரே உகந்த விருப்பமாய் நீர் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வை நீர் அபிஷேகித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் எத்தனையோ தடைகள் வந்த பொழுதிலும் உடைய வார்த்தைகளை கேட்க முடியும் பிள்ளைகளுக்கு நல்ல அனுகூல சமயங்களை கர்த்தர் ஏற்படுத்தினதற்காக நன்றி. உடைய பிள்ளைகள் ஆண்டவர் பாடினது உடைய உங்களுக்கு பிரியமானதை செய்ய, நீர் விரும்புகிறதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுதினமும் கற்றுத் தருகிறதற்காக நன்றி. உடைய அன்பின் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்த சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் உடைய பிரச்சனை இருந்து நடத்தட்டும். தொடர்ந்து எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை உமக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து சுகத்தோடு ஜீவித்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யும். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்தலாம் இந்த நாளில் வந்தவங்கள் அனைவருடும் இன்றும் இன்னும் சதாகாலங்களையும் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை பரவாது. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. God bless you. அப்படி ஸ்தோத்திரம்.